ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் என்ன செய்தியோடு துவங்குகிறது என்றால், ஒரு வருத்தமான செய்தி அறிவிப்போடு அதிகாரம் துவங்குகிறது. அதாவது, வேற வார்த்தையில் சொன்னால், யாக்கோபும் மரணமடைய போவதற்கு முன்பு யோசேப்பிடம் ஆணை வாங்கி கொண்டார். இது ஒரு நாள் முன்பு நடக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டு முடிந்துவிட்டு யோசேப்பு தன் வீட்டுக்கு போய்விடுகிறான். யாக்கோபும் கோசேனில் இருந்து விடுகிறார். மறுநாள் காலையில் யோசேப்புக்கு செய்தி வருகிறது. இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கு இடையே ஒரே ஒரு நாள் இடைவெளி. ஆக 47ஆம் அதிகாரத்தின் முடிவு, யாக்கோபு யோசேப்பிடம் ஆணை வாங்கி கொள்ளுகிறார். அவர் நன்றாய் பேசுகிறார், அவர் தேவனை தொழுது கொள்ளுகிறார் என்று சொல்லி முடிகிறது. நிகழ்ச்சி முடிந்ததும் யோசேப்பு தன் வீட்டுக்கு போய்விடுகிறான். மறுநாள், அது வேதத்தில் இங்கே சொல்லப்படவில்லை, வெளிக்குறிப்பு சொல்லுகிறது, இந்த நிகழ்ச்சி 48ஆம் அதிகாரம் மறுநாளே நடக்கிறது என்று. ஆக ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் யாக்கோபு மரிப்பதற்கு முன் கொடுக்கும் சுதந்திரமும் ஆசீர்வாதமும். யாக்கோபு மரிப்பதற்கு முன்பு கொடுக்கும் சுதந்திரமும் ஆசீர்வாதமும் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரம் நிகழ்ச்சி நடக்கிற முக்கிய இடம் யாக்கோபு தங்கி இருக்கும் வீடு, கோசேன் நாடு. இவ் அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் 4 பேர். 1 யாக்கோபு, 2 யோசேப்பு, 3 மனாசே, 4 எப்பிராயிம். இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு குறிப்பு, இது ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திர வீதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அதிகாரம். ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம், சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லும் அதிகாரம். நம்பர் 2, இவ் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 5 இடங்களில் வருகிறது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 5 இடங்களில் வருகிறது. இந்த நிகழ்ச்சியை போல ஏற்கனவே யாக்கோபுடைய வாழ்க்கையில், ஈசாக்கின் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை மையம் கொண்டு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் இதே போல ஒரு ஆசீர்வாதத்தை மையம் கொண்ட நிகழ்ச்சி நடக்கிறது. ஈசாக்கின் கண்கள் இருளடைந்த போது, பார்வை குறைந்த போது, ஏசாவும் யாக்கோவும் ஈசாக்கினிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற நிகழ்ச்சியை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதே போல ஒரு நிகழ்ச்சியை இந்த ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. யாக்கோபுக்கு கண்கள் மங்கி இருக்கின்றன, பார்வை குறைந்திருக்கிறது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக 2 பிள்ளைகளை அழைக்கிறான். இதே போலதான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அழைக்கிறான். அங்கேயும் 2 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தின் இன்னொரு சிறப்பு, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் மற்றும் 49ஆம் அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களும் தொடர் அதிகாரங்கள் ஆகும். இதில் 48ஆம் அதிகாரம் யோசேப்பின் குமாரருக்கும், 49ஆம் அதிகாரம் யாக்கோபின் மற்ற குமாரர்களுக்கும் செய்தி சொல்லும் அதிகாரமாகும், அல்லது ஆசீர்வாதங்களை பற்றி பேசும் அதிகாரமாகும். ஆக 48ஆம் அதிகாரத்தையும் 49ஆம் அதிகாரத்தையும் இணைத்து படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சி, ஒரே நாளில் நடக்கிற நிகழ்ச்சி. ஆனால் 48ஆம் அதிகாரம் யோசேப்பையும் யோசேப்பின் குமாரர் 2 பேரையும் மையமாக கொண்டு
செய்திகளை சொல்லுகிற அதிகாரம் 48. அந்த அதிகாரம் முழுவதும். 49ஆம் அதிகாரம் யாக்கோபினுடைய மற்ற குமாரர்களுக்கு அவர் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார் என்பதை சொல்லி இருக்கிறது. ஆக 48ஆம் அதிகாரமும் 49ஆம் அதிகாரமும் தொடர் அதிகாரம். நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சி, நடக்கிற இடம் ஒரே இடம், நிகழ்ச்சியில இடைவெளி கிடையாது. ஏனென்றால் யாக்கோபு மரணப்படுக்கையில் இருந்து மரிப்பதற்கு முன்பு, ஜீவனை உயிர் விடுவதற்கு முன்பு அவர் பேசின காரியங்கள் தான் ஆதியாகமம் 48, 49. இந்த 3 அதிகாரங்களும் மரணம் முக்கியமாக இடம் பெற்றிருக்கிறது. மரண நிகழ்ச்சி, துயர நிகழ்ச்சி, துயர சம்பவம். 48ஆம் அதிகாரம் யாக்கோபுக்கு வருத்தமாய் இருக்கிறது. உயிரோடு போராடுகிறார், அவர் உயிர் விட போகிறார் என்ற நிகழ்ச்சி எல்லாருக்கும் பரவுகிறது. அதற்கு முன்பு அவர் பேசுகிற காரியங்கள் என்ன? 49ஆம் அதிகாரம் யாக்கோபினுடைய ஜீவன் போய் மரிப்பதை சொல்லுகிறது. 50ஆம் அதிகாரம் யோசேப்பின் மரணத்தை சொல்லுகிறது. ஆக ஆதியாகமம் கடைசி 3 அதிகாரங்களும் மரணத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த அதிகாரங்கள் பதிவிட்டுள்ளன. கிறிஸ்தவர்கள் மரணத்திற்கு பயப்படாதவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கும் தேவன் மரணத்தை வென்றவர். அதே போல பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர், எபிரேய மக்கள், முற்பிதாக்கள் கூட மரணத்துக்கு பயப்படாதவர்கள். யாரும் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அவர்கள் பேசின விசுவாச வார்த்தைகள் தான் அவர்கள் மரணத்தை எப்படி சந்தித்தார்கள் என்பதை சொல்லுகிறது. ஒரு மனுஷன் விசுவாசமா இருக்கிறானா இல்லையா, தேவனுடைய பேரில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, அவன் உண்மையிலேயே தேவனை தரிசிக்க விரும்புகிறானா இல்லையா என்பதை அவனது மரண பயத்திலோ அல்லது மரணத்தின் விசுவாசத்திலோ நிரூபிக்கப்படுகிறது. ஆக மரணம் கூட ஒருவருடைய விசுவாசத்தை நிரூபிக்கிற நிகழ்ச்சியா இருக்கிறது, அல்லது அவிசுவாசத்தை நிரூபிக்கிற நிகழ்ச்சியா இருக்கிறது. யார் சாவுக்கு பயப்படுவார்கள்? யார் தேவனை சந்திக்க பயப்படுகிறார்களோ அவர்கள் சாவுக்கு பயப்படுவார்கள். யார் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சாவுக்கும் மரணத்துக்கும் பயப்படுவார்கள். யார் நரகத்துக்கு பயப்படுவார்களோ அவர்கள் மரணத்துக்கு பயப்படுவார்கள். ஆக மரணத்தை பயப்படாமல் எதிர்நோக்கியவர்கள் முற்பிதாக்கள் என்பதை இந்த அதிகாரம் பதிவிட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த செய்திகள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. பகுதி 2, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதங்கள். ஆதியாகமம் 48, 8 முதல் 20. கவனிக்க, யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதம். பகுதி 3, யாக்கோபு யோசேப்புக்கு சொன்ன செய்தியும் கொடுத்த பரிசும். ஆதியாகமம் 48, 21 முதல் 22. ஆக இந்த 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை பிரித்தால் சில முக்கிய சம்பவங்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்வதற்கு உதவியாயிருக்கின்றது. பகுதி 1, யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த செய்திகள். 48ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது.
அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனாசேயையும் எப்பிராயிமையும் தன்னோட கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். இது இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி. யாக்கோபு யோசேப்பிடம் கூறிய செய்திகள் தான் என்ன? முதல் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு நிலைமை சற்று மோசமாய் இருக்கிறது. அவர் உயிருக்கு போராடுவது போல் தெரிகிறது, உயிர் போய்விடும் போல் தெரிகிறது என்பதை அறிந்தவர்கள் யோசேப்புக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். சொல்லுகிற பொழுது யாக்கோபின் நிலை ரொம்ப மோசமா இருக்கு, வருத்தமா இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் வசனம் யாக்கோபின் இறுதி கட்ட நிலையை சொல்லுகிறது. லாஸ்ட் ஸ்டேஜ். நம்பர் 2, யாக்கோபு தரிசனத்தை நினைவு கூர்ந்தார். என்ன நினைக்கிறாரு இறுதி கட்டத்தில்? கவனிங்க, அவர் என்னெல்லாம் நினைச்சார் என்பதை இந்த பின்வரும் வசனங்கள் ஒவ்வொன்றா சொல்லுது. நம்பர் 1, 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் மிக சுருக்கமா செய்திகளை சொல்றாரு, முக்கியமான செய்திகளை சொல்றாரு. அப்போ இந்த அழைப்பை போய் சொல்றாங்க, இது மாதிரி கிரிட்டிக்கலா இருக்குது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாங்க அப்படின்னு சொன்னதுமே யோசேப்பு தன்னுடன் மனாசேயும் எப்பிராயிமும் தன்னுடன் அழைத்து சென்றான் என்பதை முதல் வசனம் சொல்லுது. இவங்க 3 பேருமே போறாங்க. இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, அதனால பரபரப்பா இருக்குது, அவசர அவசரமா கிளம்புறாங்க. அது மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த முதல் வசனத்துல தெரியுது. ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறாங்க. அப்போ யோசேப்பு 2 பிள்ளைங்களும் அழைத்து கொண்டு போறாரு. போயிட்டு அவர் கிட்ட வந்த பிறகு தட்டுறாங்க, மாதிரி உங்க மகன் வந்திருக்கிறாரு, கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு. யாக்கோபு தன்னுடைய கட்டிலில் இருந்து நிலைமையை சுதாரிச்சு கொண்டு எழும்புகிறார். இது மரண படுக்கையில் இருக்கிற ஒரு நபரினுடைய நிலை. நம்பிக்கை அற்றவனுடைய மரணப்படுக்கை இல்லை, நம்பிக்கை உடையவனுடைய மரணப்படுக்கை. ஏன் எழும்பி உட்கார்றாரு அப்படின்னா, அவர் பேச போற நிகழ்ச்சியும் அவர் சொல்ல போற செய்தியும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. The last day, last word ரொம்ப முக்கியமா நினைக்கப்படுகிறது உலகத்துல. யாராவது ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்பாங்க முதல்ல. சரி, கூட யாருன்னா இருந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. 3வது, கடைசியா என்ன சொன்னார்? எல்லாருடைய சாவையிலும் இந்த செய்தி கேட்கப்படுது. கடைசியா என்ன சொன்னாரு, என்ன பேசினாரு, ஏதாவது சொன்னாரா என்பது. அப்போ கடைசியாய் சொன்ன செய்தி என்ன? முற்பிதாக்கள் தங்கள் வாழ்க்கையில கடைசியா சொல்லுகிற செய்தியை முக்கியமானதாகவே வைத்திருந்தாங்க. அதுல யாக்கோபு ஒருவர்.
மோசே ஒருவர், யோசுவா ஒருவர், தாவீது ஒருவர். இப்படிப்பட்ட முற்பிதாக்கள் தங்கள் வாழ்நாளில் கடைசியாய் சொல்ல வேண்டியவைகளை மிக முக்கியமான செய்திகளாக வைத்திருந்து சொன்ன பின்பு கண்களை மூடினார்கள். யாக்கோபு எழும்புகிறார், மரணப்படுக்கை, அந்த கட்டிலில் இருந்து அவர் தள்ளாடி உட்காருகிறார். உட்கார்ந்ததும் பேச ஆரம்பிக்கிறார். கண்கள் பார்வை மங்கி இருக்கிறது. அவருக்கு கண்கள் முன்னால் யார் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்க கூடாதபடி மங்களா இருந்தது. பார்வை குறைவா இருந்தது. சரீரம் தள்ளாடுகிறது. அவர் எழும்பி உட்கார்ந்து பேசுவதற்கே கடினப்படுகிறார். அப்படி ஒரு நிலை. கடைசியாய் அந்த நாள் வந்துவிட்டது. யோசேப்பு வந்துவிட்டான் என்று சொன்னார்கள். எழும்பி உட்காருகிறார். யோசேப்புக்கு அவர் சொன்ன செய்தி என்ன? முதலாவது, அவர் முக்கியத்துவப்படுத்தின செய்தி, இந்த 147 வருஷத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கலாம். ஏராளமான செய்திகள் இருக்கலாம். அவர் தகப்பனாரை குறித்தோ அல்லது அவருடைய அண்ணனை குறித்தோ, ஏசாவை குறித்தோ அல்லது லாபானை குறித்தோ அவர் பேசியிருக்கலாம். மந்தைகளை குறித்து பேசியிருக்கலாம். செல்வத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் யாக்கோபு யோசேப்பிடம் சொல்லுகிற வாழ்க்கை சுருக்கத்தின் செய்தி மிக முக்கியமான செய்தியாய் பார்க்கப்படுகிறது. முதலாவது, யாக்கோபு நினைவு கூர்ந்த செய்தி, நினைவு கூர்ந்து சொன்ன செய்தி. அவர் என்ன நினைவு கூர்ந்தார்? நம்பர் 1, தேவ தரிசனத்தை நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். காட்ஸ் விஷன். சாவதற்கு முன்னால் யாக்கோபு சொல்லும்படி நேர்ந்து கொண்ட செய்தி, தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கிய செய்தி, சொல்ல வேண்டிய செய்தியின் சுருக்க தலைப்பு செய்தி, தேவனுடைய தரிசனம். அவர் வாழ்க்கையில் தேவனை சந்தித்த அந்த தேவ தரிசனம் இருக்கிறது. அதுதான் மிக முக்கிய செய்தி, மறக்க முடியாத செய்தி, தவிர்க்க முடியாத செய்தி. அதுதான் அவர் வாழ்க்கையினுடைய திருப்பு முனைக்கு வந்த செய்தி. ஆகையினால் தான் அதை மறக்க முடியவில்லை அவரால். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை எது தெரியுமா? அந்த பெத்தேலில், அந்த நடு ராத்திரியில் அவர் தன்னந்தனியாய் படுத்திருந்த போது அவர் கண்ட அந்த சொப்பனம் இருக்கிறதே, அந்த ஏணி சொப்பனம், தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் கண்ட சொப்பனம், தரிசனம் இருக்கிறதே, அந்த ஒரு தரிசனம், முதல் தரிசனம், யாக்கோபின் வாழ்க்கையில் மறக்க முடியாத திருப்பு முனையான தரிசனம், நினைவில் வைத்திருந்த ஒரு தரிசனம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி தேவ தரிசனம். நம்பர் 2, யாக்கோபு எதை நினைவில் வைத்திருந்தார்? அவர் தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நினைவில் வைத்திருந்தார். ஆதியாகமம் 48:4, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். யாக்கோபு ஞாபகத்தில் வைத்திருந்த, நினைவு கூறுகிற இரண்டாவது முக்கியமான செய்தி தேவனுடைய வாக்குத்தத்தம். முதல்ல காட்ஸ் விஷன், இரண்டாவது காட்ஸ் ப்ராமிஸ். தேவ வாக்குத்தத்தம் அவன் ஞாபகத்தை விட்டு போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை ஞாபகத்தில் நினைச்சிருப்பாரு. ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, வாக்கு பண்ணாரு, பலுகி பெருகுவேன்னு சொன்னாரு. அப்போ
பெருக்கத்தையும் ஒரு தேசத்தையும் நினைத்திருந்த வருஷங்களாக யாக்கோபின் வாழ்நாட்கள் கடந்து போயின. வாழ்க்கையில அவர் அதை மறக்கவே இல்லை, சாகர வரைக்கும் மறக்கல. அது அவர் சிந்தையில எப்போதுமே இருந்துட்டே இருந்துச்சு. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஏன் இந்த முற்பிதாக்கள் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு தேவன் சொன்னதை நினைச்சு வாழணும்? இது நான் உங்களுக்கு வாக்கு பண்ற தேசம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஒரு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், வானத்தையும் பூமியும் படைச்சவர், சர்வ சேனைகளை படைச்சவர், முழு உலகமே அவருக்கு தான், முழு சிருஷ்டி கர்த்தாவும் அவர் தான். அவர் எதுக்கு இந்த லேண்டை கொடுக்கறதுக்கு, நிலத்தை கொடுக்கறதுக்கு இப்படி தம்முடைய பிள்ளைகளை காக்க வைத்து அவங்கள வழி நடத்தி வாக்கு பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. முழு உலகமும் முழு பூமியும் தேவனுடையது தான். ஆனா அதுல ஒரு இடம் தேவனுக்கு வேணும். பரலோகம் முழுசா அவரது தான். அதுல நாம போய் குடியிருக்கிறோம். பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். பூமி முழுசும் நமக்கு தான். அதுல அவருக்கு ஒரு இடம் வேணும். எல்லா நாடுகளும் பங்கிட்டு எல்லாரும் இது எங்க நாடு அப்படின்னு ஒவ்வொருத்தர சொல்றாங்கல்ல. சீனா இது எங்க நாடு, கொரியா இது எங்க நாடு, மலேசியா இது எங்க நாடு, சிங்கப்பூர் இது எங்க நாடு, அமெரிக்கா இது எங்க நாடு, ஐரோப்பா ஒவ்வொரு நாடும் சொல்லுது. ஒரு குட்டி தீவா இருந்தா கூட இது எங்களுது, எங்களுக்கு சொந்தமானது, எங்க தேசம் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு ஒரு நாடு, அவங்களுக்கு ஒரு கொடி, அவங்களுக்கு ஒரு தேசிய கீதம், அவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு வச்சுக்கிறாங்கல்ல. அப்போ எல்லாரும் இப்படி வைத்து கொண்டால் தேவனுக்குன்னு ஒரு இடமே இல்லை. அப்போ பூமியில தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆட்சியை கொண்டு வர அவர் ஒரு இடத்தை தேடுறாரு, விரும்புறாரு. அவருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அது நிகழ்காலத்தில் வாக்கு பண்ணப்படுது, எதிர்காலத்துக்கும் தேவையா இருக்கு. அப்போ பூமியில தேவன் கிரியை செய்ய ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு நிலம் தேவைப்படுது, ஒரு தேசம் தேவைப்படுது. ஆகையினால்தான் தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்றாரு. தேவன் விரும்பி, தேவன் ஏங்கி, தேவன் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பூமியில ஒரு இடம் வேணும். இப்ப யோசித்து பாருங்க, இந்த இஸ்ரவேலை விட்டா தேவனது காரியங்களை சொல்ற இடமோ, நினைவு கூறுகிற இடமோ, தேவன் கிரியை செய்த இடமோ, தேவகுமாரன் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து காட்சி அளித்த இடமும் வேற எங்கேயும் இல்லை. அப்ப எங்குமே இல்லைன்னா இவைகள்லாம் எங்க நடக்கும்? தேவனுக்கு பூமியில ஒரு இடம் வேணும், ஒரு தேசம் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமும் தேவ திட்டமும் எதிர்கால தரிசனமும் இருந்ததுனால இந்த லேண்ட் பிரச்சனை, நிலத்தை குறித்து வாக்கு பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே வராரு. இந்த தேசத்தை கொடுப்பேன், இந்த தேசம் வேணும், இந்த தேசத்தை கொடுப்பேன்னு. தேவன் அப்படிதான் சிந்திக்கிறாரு. யாக்கோபுக்கு வாக்கு பண்ணாரு. முதல்ல தேவ தரிசனத்தை நினைவு கூர்ந்தார், இரண்டாவது தேவ வாக்குதத்தங்களை நினைவு கூர்ந்தார், மூன்றாவது அவருடைய எதிர்கால சந்ததியை நினைவு கூர்ந்தார், பிள்ளைகளும் பேர பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 48:5-6 5ஆம் வசனம் கவனிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன்
என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். இந்த 2 வசனமும் எதிர்கால சந்ததியான தன்னுடைய சந்ததிக்கு யாக்கோபு சொல்ற செய்தி. மரண படுக்கையில முக்கியமான செய்திகளை அவர் பேசுறாரு. தேவ தரிசனத்தை சொன்னாரு, தேவ வாக்க சொன்னாரு. இப்போ 3வது, இவைகளை எப்படி தன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு அவர் சொல்லணும் என்பதை சொல்றாரு. அப்போ யோசேப்பு, உனக்கு பிறந்த 2 பிள்ளைங்க மனாசே எப்பிராயிம், அவங்க என் பிள்ளைங்க மாதிரி. என்னுடைய சுதந்திர வீதத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டு. இதுக்கு பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அது உங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த சுதந்திர வீதம் யோசேப்பின் குமாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது சேர்க்கப்படுகிறது. இது மிக முக்கியமான சம்பவம். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான். மீதி 11. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் இப்ப இந்த பட்டியல்ல வராங்க. 11ஓட இந்த 2 பிள்ளைகளை கூட்டினா 13. ஆனா கோத்திரங்களில் தலைவர்கள் 12ன்னு வரப்ப 13 என்ற ஒரு எண்ணிக்கை கூடுகிறது. அதாவது முதற் பேரானவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா உண்டு. அவனுக்கு எப்பவுமே 2 பங்கு உண்டு. டபுள் ஃபோல்ட் பிளஸிங் அவனுக்கு உண்டு. அப்போ யோசேப்புக்கு வர அந்த முதற் பேரான ஆசீர்வாதம் டபுளா இருக்கிறதுனால யோசேப்பின் பிள்ளைங்க 2 பேருக்கும் அது வந்துடுது. மனாசேக்கும் எப்பிராயிமுக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். யாக்கோபு இந்த இடத்துல தன்னுடைய சந்ததி பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் பொழுது முதற் பேரான இடத்துல இப்போ ரூபனை வைக்காம யோசேப்பை வைக்கிறாரு யாக்கோபு. பிறப்பின்படி பார்த்தா ரூபன் தான் தலைமகன். ஆனா அவனுடைய முதற் பேரானவன் என்ற அந்த பதவியின் பேரை அவன் இழக்கிறான். அந்த இடத்துக்கு யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். முதற் பேரானவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு கொடுக்க வேண்டும். யோசேப்பு முதற் பேரானவன் என்ற இடத்துல வந்ததுனால அவனுக்கு வருகிற அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோசேப்பின் மகன்களான மனாசேயும் எப்பிராயும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது சுதந்திர வீதத்தில் நடக்கிறது, சுதந்திர பங்கு வீதத்தில். சரி, பின்னாடி பார்ப்போம். ஏன் இவங்களுக்கு கிடைச்சது, யார் இவங்க, ஏன் அவங்க அந்த பங்கை ரூபனும் சிமியோனும் எல்லாம் ஏன் இழந்தாங்க என்பதை பின்னாடி காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாக்கோபு இங்க சொல்ற முக்கியமான காரணங்கள்ல ஒன்று, தன் வாழ்க்கைக்கு பிறகு அவர் செட்டில் பண்ண வேண்டியதை உயிரோடு இருக்கிறப்பவே, உயிர் போறதுக்கு முன்னாடியே இதை சொல்றாரு. இந்த சுதந்திர வீதம், இந்த முதற் பேரானனுடைய பங்கு வீதம், ரூபன் இல்ல யோசேப்பு நீதான் அப்படின்றத சொல்றாரு. சரி, தன்னுடைய அந்திய காலத்துல உயிர் போவதற்கு முன்பு யாக்கோபு நினைவு கூர்ந்து சொன்ன செய்திகளும் செய்யும் செயல் பகுதியில் இருக்குது. இதுக்கப்புறம் 4வது அவர் நினைவு கூர்ந்தது தன்னுடைய மனைவி ராகேலை பத்தி நினைவு கூர்ந்தது.
ஆதியாகமம் 48:7. நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் பொழுது வழியிலே ராகேல் என் அண்டையிலே மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். யாக்கோபு நினைவு கூறுகிற அடுத்த ஒரு நிகழ்ச்சி ராகேல். ஏன் ராகேலை நினைவு கூறணும்? ஏன்னா ரியல் அபிஷியல் ஒய்ஃப் ராகேல் தான். இன்னொரு காரியம், ஆத்தரைஸ்டு ஒய்ஃப் ராகேலுக்கு பிறந்த முதல் சன், முதல் மகன் யோசேப்பு. அவர் நினைவு சரியா வச்சிருந்து நிதானத்தோட பேசுறாரு. ஆத்தரைஸ்டு ஒய்ஃப், 4 மனைவிகள்ல உண்மையா அவர் நேசித்தது, அவரை நேசித்தது, திருமணத்துக்கு காத்திருந்தது, இவள் தான் என் மனைவின்னு அவளுக்காகவே வாழ்ந்தது எல்லாம் ஆத்தரைஸ்ட் அபிஷியல் ஹார்ட் டு ஹார்ட் நேசிச்ச மனைவி ராகேல். அந்த மனைவிக்கு பிறந்த முதல் பிள்ளை யோசேப்பு. ஆகவே யோசேப்பு அந்த முதற் பேரானவனுடைய இடத்திற்கு வருகிறான். மீதி மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகளும் அந்த இடத்துல வைக்கப்படல. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு நினைவு கூறுகிறது அவருடைய மனைவியின் மரணம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மரிப்பதற்கு முன்பு நினைவு கூற வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய அல்லது யோசிக்க வேண்டிய சில காரணங்கள், சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், தலைப்புகள் உண்டு. மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கள்கிட்ட பேசி பாருங்க. ஒன்று பயப்படுவாங்க, இல்லை குழம்பி இருப்பாங்க, இல்லை யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, கண்களை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அவங்க வீடு சம்பந்தமா, பொருள் சம்பந்தமா, பணம் சம்பந்தமா, நில சம்பந்தமா இவைகளை பத்தி தான் இருக்கும். எந்த பிள்ளைக்கு எதை கொடுக்கலாம், எந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், இதை பத்தி தான் இருக்கும். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து இறுதி கட்டத்தில் அவர் படுத்திருந்த போது அவர் பேசின காரியங்களில் இருந்து ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதை படித்து கொள்ள வேண்டும் என்றால் 4 குறிப்புகளை படித்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, தேவ தரிசனத்தை நினைக்க வேண்டும் அல்லது மறக்க கூடாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில விசுவாசியா இருந்து நீங்க மரணத்தை சந்திக்கும் முன்பு நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிதா நினைச்சு சொல்ல வேண்டியது அப்படின்னு ஏதாவது இருந்தா எதை சொல்லணும்? தேவ தரிசனத்தை சொல்லணும். என் வாழ்க்கையில மறக்க முடியாதது அந்த இயேசு என்னை சந்தித்து ரட்சித்தது தான் என் வாழ்க்கையில திருப்பு முனையாச்சு. அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசு சந்தித்து அவர்களை மீட்டாரு பாருங்க. அதை தான் சாவர வரைக்கும் மறக்க கூடாது. உங்க வாழ்க்கையினுடைய பெரிய திருப்பு முனையே இயேசு கொடுத்த ரட்சிப்பு தான். நீங்க 40 வருஷம் வாழலாம், 60 வருஷம் வாழலாம், 100 வருஷம் வாழலாம், 200 வருஷம் வாழலாம். வாழ்க்கையின் அந்திய காலத்துல உங்க வாழ்க்கை குறிப்புல நீங்க சொல்ல வேண்டிய முக்கிய செய்தி, நீங்கள் சாவதற்கு முன்பு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய செய்தி, உன் ஆண்டவர் உன்னை எப்படி ரட்சித்தார் என்பதுதான். இயேசுவை நீ எப்படி சந்திச்ச, இயேசு உன்னை எப்படி சந்திச்சாரு, இயேசுவின் தரிசனம், அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு, அந்த விடுதலை, அந்த பாக்கியமான அனுபவம்,
அதுதான் உன் வாழ்க்கையில திருப்பு முனை. சாவர வரைக்கும் மறக்க கூடாது தேவ தரிசனத்தை. நம்பர் 2, தேவ வாக்குதத்தம். ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குதத்தத்தை மறக்க கூடாது. சாகிற வரைக்கும் அந்த வாக்குதத்தத்தை மறக்க கூடாது. உன் ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரு? உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையை குறித்து என்ன திட்டம் வச்சிருந்தாரு? என் மகளை நான் ரட்சித்தேன், மீட்டேன், அவளை வாழ வச்சேன், அவள் வாழ்கிற வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு செய்யணும், செய்வா அப்படின்ற ஒரு நோக்கம், திட்டத்தை வச்சாருல்ல. அதுதான் தேவன் உனக்கு வாக்கு பண்ண வாழ்க்கை. வாக்குதத்தம் கொடுத்து உன்னை செய்ய வச்சது. என் மகன் பூமியில இருக்கிறப்ப எனக்காக இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சித்தம் வச்சாரு பாருங்க. அதை மறக்க கூடாது. அது நீங்க ஊழியத்தில் இருக்கலாம், முழு நேர ஊழியத்தில் இருக்கலாம், பகுதி நேர ஊழியத்தில் இருக்கலாம், பார்ட் டைமா இருக்கலாம், ஃபுல் டைமா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அவிசுவாசியா இருக்கலாம். ஆனா தேவன் உனக்கு வச்ச ஒரு வாழ்க்கையின் திட்டம் இருக்குது. அத நீ நினைக்கணும். என் வாழ்க்கையில நான் தேவன் எனக்கு வச்சதை வாழ்ந்து முடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி, முடிகிற பொழுது, இந்த உலகத்துல எதுக்காக இயேசு என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அப்படின்னு சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அந்த திட்டத்தை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டா வாழ்ந்து முடிச்சேன், செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு தெளிவா, தைரியமா, குழப்பம் இல்லாம, சந்தேகப்படாம உங்க மனசுல கை வச்சு சொல்ல முடியுமா? தோ யாக்கோபு சொல்றாரு, சொல்லும்படி கற்றுக் கொடுக்கிறாரு. வாழ்க்கையில தேவ சித்தம், உனக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டம், உனக்குன்னு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நிறைவேற்றப்பட்டதை தைரியமா நீ சொல்லணும் அப்படின்னு. நம்பர் 3, எதை நினைக்கணும்? சாவதற்கு முன்பு, அந்திய காலத்துல ஒருவர் நினைக்க வேண்டிய 3வது, உங்கள் அடுத்த தலைமுறை. உங்களுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்க பிள்ளைகள், உங்க அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் என்பதுல உங்களுக்கு நினைவு இருக்கணும், சிந்தை இருக்கணும், யோசனை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். மரிப்பதற்கு முன்பு உன்னுடைய அடுத்த தலைமுறைய நீ ஆசீர்வாதமா வைத்து விட்டு போகணும். இல்லைன்னா திருப்தியை கொடுக்காது. கம்ப்ளீட் லைஃப் இதோட சேர்ந்தது. நான் ஓடின வாழ்க்கையை முடிச்சிட்டு அடுத்த வாழ்க்கைய என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறேன் என்பதை யாக்கோபு இங்க பேசுறாரு. சோ நாமும் அதை செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு லட்சியம் என்ன? வெறும் பரலோகம் போயிட்டு சேர்ந்துருவோம் அப்படின்றது தான் ரொம்ப நினைக்கிறோம். ரொம்ப பேர் பாருங்க, சுவிசேஷம் சொல்லபடி போறோம்ல, காஸ்பல் மினிஸ்ட்ரிக்கு போறோம், காஸ்பல்ல சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, பாருங்க, இயேசு தான் உண்மையான தெய்வம், மற்றதெல்லாம் போய், இயேசுவை ஏற்றுக்கொள், இல்லாட்டி நரகம் போயிடுவ, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவீங்க, அப்படிதான் சொல்றோம். அது உண்மை. ஆனா நீ பரலோகம் போறதுக்கு முன்பு பூமியில செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சிலது இருக்கிறது. அதுல ஒண்ணு, உன்னுடைய அடுத்த தலைமுறைய ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தி விட்டு போகணும். உங்க பிள்ளைங்களை வளர்த்தீங்க, படிக்க வச்சுங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க, பட்டதாரிகள் ஆனாங்க, பதவியில உட்கார்ந்துட்டாங்க,
பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த சந்தோஷம் மட்டும் போதாது. இதுவல்ல திருப்தி. உங்க கண்கள் மூடுவதற்கு முன்பு உங்க பிள்ளைகள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவன் உனக்கு சொன்ன தரிசனம், தேவன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம், இவைகளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கடத்தி விட்டு போகணும். அதை வாங்கக்கூடிய இடத்துல பிள்ளைங்க இருக்கணும். யாக்கோபு கண் எதிரவே யோசேப்பு நிற்கிறான். யாக்கோபின் கண்கள் மூட போகிறது. அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி மாம்ச கண்ணு பார்க்கல, இருதய கண்கள் பேசுது, பார்க்குது. சொல்றாரு, உங்களை என்ன பார்க்க முடியல, ஆனாலும் நான் சொல்றேன். அப்போ மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எதை நினைவு கூறணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும் என்பது ரொம்ப முக்கியம். நம்பர் 4, தேவன் தந்த மனைவி அல்லது கணவனை நினைக்கணும். ஏன் யாக்கோபு இப்போ தன்னுடைய மனைவியான ராகேல நினைக்கிறாரு? மனைவியான ராகேல நினைச்சு அவளுடைய மரணம், அவளுடைய அடக்கத்தை நினைவு கூர்றாரு. ஒருவேளை உயிரோட ராகேல் இருந்திருந்தாலும் பக்கத்தில் இருந்து பேசியிருப்பா. ஆனா சாவதற்கு முன்பு ஒரு புருஷன் தன் மனைவியை நினைவு கூறுகிறான். அதுதான் உண்மையான அன்பு. வாழ்க்கையில கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. வேற யாரும் அந்த இடத்துல வரவே முடியாது. அதுக்கு என யாருமே கிடையாது. ஈடு யாரையும் வைக்க முடியாது. சப்ஸ்டிட்யூட்டை வைக்க முடியாது. ஆல்டர்னேட்டிவ் வைக்கவே முடியாது. சாவதற்கு முன்பு ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை நினைவு கூற வேண்டி இருக்கிறது. ஒரு மனைவி தன் புருஷனை நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள், முக்கியமான இடத்தை வகிக்கிறவங்க. அவங்கள நினைக்காம சாவே கூடாது. புருஷனா இருந்தா நீ சாகும் பொழுது உன் மனைவியை நினைக்காம சாவே கூடாது. மனைவியா இருந்தா உன் புருஷனை நினைக்காம சாவே கூடாது. ஏன் தெரியுமா? அது தேவ திட்டம். கணவனும் மனைவியும் சேர்ந்து பூமியில ஒரு தேவ திட்டத்தை உருவாக்குவதற்கு உழைத்தவர்கள். ஆகவே அவர்களை மறக்கவே முடியாது, மறக்க கூடாது. சாவதற்கு முன்பு ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டியவைகள் இவைகள். ரொம்ப ஈஸியா நினைச்சிடறோம்ல, புருஷன் மனைவி அப்படின்னு. இல்ல, தேவ திட்டம் பூமியில ஒரு புருஷனோடும் மனைவியோடும் இணைத்தே நிறைவேறுகிறது. இயேசு பூமிக்கு வரும் பொழுது தேவ திட்டம் அது. அந்த திட்டத்தை யோசேப்பும் மரியாளும் இணைத்தே நிறைவேற்றுகிறார்கள். இயேசுவுக்கு முன்பு யோவான் ஸ்நானகன் வருவது தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்தை சகரியாலும் எலிசபெத்தும் இணைந்தே நிறைவேற்றுகிறார்கள். அப்போ பூமியில தேவ திட்டம் சிங்களா நடக்காது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு துணையை கொடுத்திருக்கிறாரு. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு உதவிகரமா கொடுத்திருக்கிறாரு. சாகும் பொழுது அதை நினைக்கணும், நினைவு கூறணும். நன்றியோட, விசுவாசத்தோட, அன்போட, நன்றி உணர்வோட, பாச உணர்வோட, தேவ சிந்தையோட, தெய்வீக திட்டத்தோட, மன திருப்தியோட நினைவு கூற வேண்டி இருக்கிறது. நினைவு கூற வேண்டி இருக்கிறது. ரொம்ப வீட்டில் இதன் முக்கியத்துவம் தெரியல. முக்கியத்துவம் தெரியல. யாக்கோபு நினைவு கூர்ந்தார். இதுதான் இந்த முதல் பகுதியில் இருக்கிற செய்தி. இதோடு கூட இந்த 12 கோத்திரங்களில் இருக்கிற அந்த எண் இருக்கிறதே, அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ வெளியே குறிப்புக்கு வருவோம். யாக்கோபின் பிள்ளைகளின் முக்கியத்துவம். இங்கே ஒரு குறிப்பு 1 என்னன்னு பார்ப்போம்.
ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். அதான் சொல்றாரு. 48:5 வாசிப்போம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். ஓகே, கவனிங்கள். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல மனாசேயும் எப்பிராயும் என்னுடையவர்கள். மனாசே எப்பிராயும் யோசேப்பின் 2 மகன்கள். பழைய ஏற்பாட்டில் கோத்திர பிதாக்கள் பட்டியலில் யோசேப்புக்கு பதில் யோசேப்பின் பிள்ளைகளான எப்பிராயும் மனாசே இருவரும் சேர்க்கப்பட்டனர். 12 கோத்திர லிஸ்ட்ல எல்லார் பேரும் வருது, ஆனா யோசேப்பு அப்படின்ற ஒரு பெயர் வராது. எங்க நீங்க அந்த 12 கோத்திரங்களுடைய பட்டியலிட்டா எல்லா பேரும் வரும், யோசேப்பு பேர் வராது. அதுக்கு பதில் எப்பிராயிம் மனாசே என்ப 2 பேரும் வருவாங்க. வேதத்துல முக்கியமான எண்கள் சில உண்டு. முதல்ல 2 ரொம்ப முக்கியம், அடுத்தது 7 முக்கியம், 12 ரொம்ப முக்கியம், 21 ரொம்ப முக்கியம், 40 முக்கியம், 70 முக்கியம், 120 முக்கியம். இப்படி சில எண்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஒன்று அது ஞாபகத்திற்கும், இன்னொன்று நிர்வாகத்திற்கான எண்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் 12 ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்பர்ஸ். பாருங்க, இந்த 12 என்பதின் முக்கியத்துவம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். ஆதியாகமம் 35, 23, 26. நம்பர் 2, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12. யாத்திராகம் 28, 21, யாத்திராகம் 39, 14. நம்பர் 3, இஸ்மவேலின் பிரபுக்கள் 12. யாத்திராகம் 25, 16. மோசேயின் பலிபீட தூண்கள் 12. யாத்திராகம் 24, 4. நம்பர் 5, ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட அப்பம் 12. லேவியராகம் 24, 5. நம்பர் 6, ஏலிமில் இருந்த நீரூற்றுக்கள் 12. யாத்திராகமும் 15, 27. நம்பர் 7, கோல்கள் 12. அவைகளில் துளுத்தது 1, ஆரோனின் கோல். என்னாகவும் 17, 2, 6. நம்பர் 8, பிரதான ஆசாரியன் மார்பக பதக்கத்தில் பதிக்கப்பட்ட கற்கள் 12. யாத்திராகம் 39, 14. நம்பர் 9, கானானை வேவு பார்த்தவர்கள் 12. என்னாகவும் 13, 1-16. நம்பர் 10, ஆசாரியர் பட்டணங்கள் 12. யோசுவா 21, 7. நம்பர் 11, யோர்தானில் நடப்பட்ட கற்கள் 12. யோசுவா 4, 9. நம்பர் 12, சாலமோனின் ஆட்சியில் இருந்த மணியக்காரர்கள் 12. 1 ராஜாக்கள் 4, 7. நம்பர் 13, சாலமோனின் சிங்காசனத்தில் இருந்த சிங்கங்கள் 12. 1 ராஜாக்கள் 10, 20. நம்பர் 14, சாலமோனின் சிங்காசனத்தில் இருந்த ரிஷபம் 12. 1 ராஜாக்கள் 7, 44. நம்பர் 15, எலியா கட்டின பலிபீட கற்கள் 12. 1 31. நம்பர் 16, எலிசா ஓட்டின ஏர் 12வது ஏர் 12. 1 ராஜாக்கள் 19, 19. நம்பர் 17, எசேக்கியேலுக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்ட முழம் 12. எசேக்கியேல் 43, 16. நம்பர் 18, இயேசுவின் அப்போஸ்தலர்கள் 12 பேர். மத்தேயு 10, 2-5. நம்பர் 19, அற்புதத்தில் அவர்கள் துணிக்கைகளாக எடுத்த கூடைகள் 12. மத்தேயு 14, 20. மார்க்கு 6, 43. நம்பர் 20, நட்சத்திரங்கள் 12. வெளிப்படுத்தல் 12, 1.
வெளிப்படுத்தல்ல வர தூதர்கள். வெளிப்படுத்தல் 21:13. நம்பர் 22 நாமங்கள் 12. வெளிப்படுத்தல் 21:14. நம்பர் 23 அஸ்திபாரங்கள் 12. வெளிப்படுத்தல் 21:14. 24 முத்துக்கள் 12. வெளிப்படுத்தல் 21:21. 25 பகலுக்கு மணி நேரம் 12, ஆண்டுக்கு மாதங்கள் 12. இந்த எல்லா 12களையும் நீங்க கவனிச்சா இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மார்க்கபிள் நம்பர்ஸ். அப்போ யாக்கோபு எதிர்காலத்தில் ஒரு தேசம் வரப்போகுது என்ற விசுவாசத்தில் முன்கூட்டியே அவர் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்பர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி யாருக்கு பங்கு, சுதந்திர வீதம், ஆசீர்வாதம் யாரெல்லாம் அதில் இருக்கணும் என்பதை பட்டியலிட்டு அவர் முன்கூட்டியே யோசிக்கிறாரு. ஓகே, பகுதி 1 இவைகளோட முடியுது. பகுதி 2 ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த முறை. இப்போ இது ரொம்ப நீளமான பகுதியா இருக்குது. கவனிங்க, 8ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நீண்ட பகுதிகளா இருக்குது. இதை நிகழ்ச்சிகளா சுருக்கி பார்ப்போம். யாக்கோபின் குமாரர், யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதிக்கிறாரு. இவங்க 2 பேரையும், மனாசேயும் எப்பிராயிமையும். முதல்ல யாக்கோபு யோசேப்பின் குமாரரை அழைத்தான். 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை கவனிப்போம். 8, 9, 10 வாசிப்போம். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். அவங்கள அவர் அழைச்சார். முதல்ல கேட்கிறாரு, இவங்க யார் அப்படின்னு கேட்கிறாரு. கண்ணு தெரியல. யோசேப்பு பதில் சொல்றான், இவர்கள் தேவன் எனக்கு தந்த குமாரர் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா அப்படின்றாரு. ஸோ அவர் அழைக்கிறாரு. 2 பிள்ளைங்க வளர்ந்துட்டு யோசேப்பு அவங்கள கையை பிடிச்சி கொண்டு வராரு. அதுக்கப்புறம் யாக்கோபு யோசேப்பின் குமாரரை அணைத்தான். அவங்க 2 பேரும் கிட்ட வந்ததும் அவங்கள அணைக்கிறாரு. அவர்களோட காரியங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறாரு. 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இது படிக்கிறப்ப கொஞ்சம் குழப்பம் போல இருக்கும். இது என்ன செய்கிறாரு அப்படின்னு. இதை ஒண்ணுமில்லை, அதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ அப்பா யாக்கோபு படுத்திருந்து எழுந்து உட்கார்ந்து பேசுறாரு. இவங்களை பத்தி அப்பா விசாரிக்கிறாருன்னு தெரிஞ்சதும் யோசேப்பு அருகில் இருந்த 2 பிள்ளைங்களை தூர கூப்பிட்டு
அவர் கால்களுக்கு முன்னால விழுந்து அவர் வணங்கும்படி செய்கிறாங்க. செஞ்சிட்டு யோசேப்பு தன்னுடைய இளைய மகனை வலது புறமாகவும் மூத்த மகனை இடது புறமாக வச்சிருக்கிறாரு. ஏன்னா 2 பேர் வாங்க. 12:13 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். இது யாக்கோபு. இப்போ நான் யோசேப்பு. இப்போ வாசிமா. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து 2 பேரையும் கூட்டு வராரு. எப்பிராயீமை தன் வலது கையினாலே, யோசேப்பு ரைட் சைடு, இளைய பையன் எப்பிராயிம் வலது கையால பிடிக்கிறேன். இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராக இவனை கூட்டு வந்து இவருடைய இடது கைக்கு நேரா வைக்கிறேன். மனாசேயை தன் இடது கையினாலே, என்னுடைய லெஃப்ட் சைடுல பெரிய பையன் மனாசேயை பிடிச்சி இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராக இஸ்ரவேலுடைய ரைட் சைடுல. இதான் அது மேட்ரு. ஓகே, இப்ப என்ன நினைக்கிறாரு அப்பா? இவன் பெரியவன், இவன் சின்னவன். அப்பாக்கு தெரியுது இது மனாசே, இது எப்ராயிம். யோசேப்புடைய பெரிய பையன் யாரு? மனாசே. சொல்லுங்க. சின்ன பையன் எப்ராயிம். நியாயமா யார ஆசீர்வதிக்கணும்? பெரிய பையனை ஆசீர்வதிக்கணும். அதனால யோசேப்பு என்ன பண்ணாரு? பெரிய பையனை அப்பாவுடைய ரைட் சைடுல நிக்க வைக்கிறாரு. யோசேப்பு எப்பவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மைண்ட் உள்ளவர். அவர் எப்பவுமே எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமா செய்யறவர், பர்ஃபெக்டா செய்யறவர். அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு. அதனால யோசேப்பு என்ன பண்ணாரு? கரெக்டா அப்பாக்கு வசதியா எப்படி பிடிக்கணுமோ பிடிச்சி கொண்டு வந்து 2 பேர் கையிலே வச்சாரு. அப்பா என்ன பண்ணாரு? கைய மாத்தி இப்படி வைக்கிறாரு. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி, தன் வலது கையை ரைட் சைடு எடுத்து இளையவன் தலை மேல வைக்கிறாரு. மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை லெஃப்ட் கைய லெஃப்ட் ஹேண்ட மனாசேயின் மேல வச்ச. இது யோசேப்புக்கு சங்கடமா இருக்கு. என்ன அப்பா தப்பா செய்யறாரு? நான் ரைட்டா கொண்டு வந்து நிக்க வச்சேன், அவர் கையை மாத்தி வைக்கிறாரு. ஒருவேளை மைண்ட் ஏதாவது மாறிச்சோ அப்படின்னு யோசிக்கிறப்பா. இல்லப்பா இல்லப்பா, அப்படி இல்லை அப்படி இல்லை, இப்படிப்பா அப்படின்றாரு. அப்பா யாக்கோபு சொன்னோ, எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வலது கைய இளையவன் மேலையும் இடது கைய மனாசே மேல வைக்கிறாரு. இந்த பகுதியில இதுதான் கவனிக்க வேண்டியது. இப்போ யாக்கோபு இப்படி மனம் தெரிஞ்சே இப்படி வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். வலது கை முக்கியமான கை. வலது கையை அவன் பெரியவன் தலை மேலதான் வைக்கணும், வைக்கல. ஆனால் அவர் கரத்தை மாற்றி இப்படி வச்சிட்டாரு. அப்போ இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா யாக்கோபுக்கு மூத்தவனை விட இளையவன் மேல வருகிற ஆசீர்வாதத்தை முன்கூட்டி அறிஞ்சவரா இருக்கிறாரு. இளையவன் எப்பிராயிம், அவன் மூத்தவனை விட பெருகுவான், வளருவான், செழிப்பான், இவனை விட இவன் பெட்டரா வருவான் அப்படின்னு யாக்கோபு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஆகையினால இத மனமறிய கையை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ இந்த சேஞ்சு ரொம்ப முக்கியமான சேஞ்சு. ஆதியாகமத்துல இந்த இளையவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் என்பதை 5 இடங்கள்ல நிரூபிக்கப்படுது. நம்பர் 1, காயின், ஆபேல். காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். ஆபேல் ரொம்ப முக்கியமானவனா இருந்தான். நம்பர் 2, இஸ்மவேல், ஈசாக்கு. இஸ்மவேல் மூத்தவனா இருந்தான், ஈசாக்கு இளையவனா இருந்தான். ஆனால் ஈசாக்கு முக்கியமானவனா மாறினான்.
நம்பர் 3, ஏசா யாக்கோபு. ஏசா மூத்தவனா இருந்தான், ஆனால் யாக்கோபு இளையவனா இருந்தான். யாக்கோபு முக்கியமானவனா மாறினான். நம்பர் 4, ரூபன் யோசேப்பு. யாக்கோபுடைய குமாரர்கள்ல ரூபன் மூத்தவனா இருந்தான், ஆனால் இளையவனான யோசேப்பு முக்கியமானவனா மாறினான். நம்பர் 5, மனாசே எப்ராயிம். மனாசே மூத்தவன், எப்ராயிம் இளையவன். எப்ராயிம் முக்கியமான மாறினான். சோ தேங்க்யூ. ஆதியாகமம் என்ன நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட மாற்றங்கள், என்ன காரணத்துக்காக இப்படி நடந்தது என்றால், தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்த்துதான் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கவனிச்சு பாருங்க. ஆபேல், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எப்ராயிம். அந்த பக்கம் கவனிச்சு பாருங்க. காயின், இஸ்மவேல், ஏசா, ரூபன், மனாசே. மனாசே என்ன பண்ணான்னு தெரியாது, ஆனால் தேவன் செலக்ட் பண்ணது எப்ராயிம். ரூபன் என்ன பண்ணான்னு தெரியும், பின்னால ரீசன் இருக்குது, ஆனாலும் ரூபனை தள்ளி யோசேப்பை நியமித்தார். சோ தேவன் ஒருவரை நேசிக்க, தெரிந்தெடுக்க அவர் இருதயத்தை பார்த்து தான் தெரிந்தெடுக்கிறாரு. முதற் பேரானவன் வரிசையில மூத்தவன் இருந்தும் அவன் இருதயம் சரியில்லைன்னா, அவன் நேசிக்கப்படும்படி இல்லைன்னா, தேவனால் அன்பு கூறும்படி இல்லைன்னா, தேவன் அவனை தெரிந்தெடுக்கிறது இல்லை. இதே நிகழ்ச்சி தான் தாவீதுடைய வீட்டில். தாவீது வீட்டில் இருந்த மூத்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க, ஆனால் தாவீதின் பேர்ல தேவனுடைய இருதயம் இருந்தது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு தாவீது இருந்தான். சோ மேல இருந்த பெரிய பெரிய அண்ணனுங்க, முதல் பேரானவன், ஃபர்ஸ்ட் சன்னு, இவங்க எல்லாரையும் தாண்டி லாஸ்ட்ல இருந்த ஒருத்தன் மேல தேவன் சிநேகமா அன்பு கூர்ந்தாரு. இதுதான் உதாரணம் இந்த மாற்றத்திற்கு. சரி, வலது கரத்துல ஏன் முக்கியமா ஆசீர்வாதம் சொல்லப்படுது? வலது கரத்துல ஏன் முக்கியமான ஆசீர்வாதம் சொல்லப்படுது? வலது கரம் என்பது உதாரணத்துக்கு தேவனுடைய மகத்துவம் நிறைந்தது. வாசிப்போம், யாத்திராகமம் 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. பாருங்க, வலது கரம், ரைட் ஹேண்ட் ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுது? கர்த்தருடைய வலது கரம் மகத்துவம் நிறைஞ்சது, ரைட் ஹேண்ட். கர்த்தருடைய வலது கரம் பகைவரை வெல்லக்கூடியது, பவர்ஃபுல்லானது, ரைட் ஹேண்ட். நம்பர் 3, வலது கரத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்போ ரைட் சைடுல நித்திய பேரின்பம் உண்டு, ரைட் சைடுல. ஓகே. நம்பர் 4, தேவனுடைய வலது கரத்துல ரட்சிப்பு உண்டு. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. அப்போ வலது கரம் ரட்சிப்பின் வல்லமே செய்து, ஆங்கிலத்துல ஹெல்ப் அப்படின்னு சொல்லுது. தேவனுடைய வலது கரம் உதவி செய்யக்கூடியது. நம்பர் 5, தேவனது வலது பாரிசத்துல இயேசு வீற்றிருந்தாராம். வாசிப்போம், மார்க் 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். அப்போ சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்துல மனுஷகுமாரன் வீற்றிருக்கிறார், ரைட் சைடுல, ரைட் ஹேண்ட்ல. ஆகையினாலதான் வலது கரம் முக்கியமானதா இங்க பார்க்கப்படுது. அந்த கரத்தை அவர் மாத்தி வச்சிருது. தேவனுடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் நமக்கும் அதே போல பாவிக்கப்படுது. கை வச்சு ஜெபம் பண்றதுன்றது இங்க முக்கியமா பார்க்கப்படுது.
இளையவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னு பார்க்கப்படுது. கவனிங்க, குறிப்பு 1, இளைய குமாரர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததற்கு காரணம் தேவன் தம்முடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களை தெரிந்து கொள்வதற்கு அவர் இப்படி செய்தார். தாவீது உதாரணம், தாவீது தன் வீட்டில் இளையவனாயிருந்தும் தேவன் அவனை முதல்வனாக தெரிந்து கொண்டார். 1 சாமுவேல் 16:11, சங்கீதம் 89:27. அவ்வண்ணமே தேவன் இயேசுவை தமது சிருஷ்டிகள் எல்லாவற்றை காட்டிலும் அவரை முதற் பேரானவராக தெரிந்தெடுத்தார். கொலோசியர் 1:15 வாசிப்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க, இயேசு முதற் பேரானவர். எதுக்கு? சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். அப்போ தேவன் முதற் பேரானவர்களை ஏன் தெரிந்து கொள்றாரு, இளையவர்களை ஏன் தெரிந்து கொள்றாரு அப்படின்னு. அப்போ தேவனை நேசிக்கிற அன்பு, விசுவாசிக்கிற விசுவாசம், அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம், அதை தான் தேவன் முக்கியமா பார்க்கிறாரு. இப்போ கவனிக்க வேண்டியது, தேவன் முதல்ல இருக்கிறத விட பின்னால கொடுக்கறத ரொம்ப கவனமா பார்க்கிறாரு. நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்? எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா தேவன் செகண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. எப்படின்னு பார்ப்போம். முதல்ல புதிய ஏற்பாட்டில் தேவன் எதையெல்லாம் பிந்தின காரியங்களை முக்கியத்துவப்படுத்தினாரு. உதாரணத்தை பார்ப்போம். முந்தின பிரமாணத்தை நீக்கினார், பிந்தின கிறிஸ்துவை நிலைநிறுத்தினார். எபிரேயர் 10:9 வாசிப்போம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இங்க பாருங்க, தேவன் புதிய ஏற்பாட்டில் செய்யற விதம். இப்போ அது பழைய ஏற்பாட்டில் நடந்தது போல நம்ம நினைச்சு புதிய ஏற்பாட்டில் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் தேவன் முதல் பேரானவனை வெறுக்கல, தள்ளல, அவர் வேண்டான்னு ஒதுக்கல. இளையவனை தெரிந்து கொள்ள காரணம் இஸ் பெட்டர் தென் த ஃபர்ஸ்ட் பார்ன். ஆகையினால அந்த செகண்டை நேசிக்கிறாரு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா அன்பு பாராட்டுறாரு, கிருபை பாராட்டுறாரு, செலக்ட் பண்ணிக்கிறாரு. உங்க வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் அந்த சிறப்புக்கு வர்றது கிடையாது. கவனிங்க, உங்க வீட்டில் 10 பேர் இருக்கிறீங்க. இந்த 10 பேர்ல யார் ரட்சிக்கப்பட்டவங்களோ அவங்க தான் தேவனால நேசிக்கப்படுறவங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ன் மாதிரி. ஏன் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் தேவனால ரட்சிப்பை பெற்றவங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நேசிக்கப்பட்டவங்க, முதல் பேரானவங்க. ஒருவேளை 10 பேர்ல 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் 5 பேரும் தேவனுக்கு முதற் பேரானவர்கள். மனாசே, எப்ராயிம் மாதிரி. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள் வாழ்க்கையில பிந்தின காரியங்களை தேவன் முக்கியத்துவப்படுத்துறாரு. நம்பர் 1, முந்தினதை நீக்கி பிந்தினதை நிலைநிறுத்தினார். அப்போ பிந்தினது இயேசுவினுடைய புது உடன்படிக்கை, முந்தினது பிரமாணம். தேவன் முந்தினதை நீக்கிட்டு பிந்தினதை நிலைநிறுக்க செய்கிறார். நம்பர் 2 உதாரணம், முந்தின ஆதாம் மண்ணானவன், பிந்தின ஆதாம் வானத்துக்குரிய கர்த்தர். இப்ப பாருங்க, முந்தின ஆதாம் நீக்கிட்டாரு, பிந்தின ஆதாம் ஆகிய இயேசுவை முக்கியத்துவப்படுத்துறாரு. 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ முந்தின ஆதாம நீக்கிட்டு பிந்தின கடைசி ஆதாம் இயேசு வானத்துக்குரியவரை தேவன் மகிமைப்படுத்துறாரு புதிய ஏற்பாட்டில். ஓகே, நம்பர் 3, முந்தின பிறப்பு பாவமானது, பிந்தின பிறப்பு முக்கியமானது. அதுதான் மறுபிறப்பு, born again அப்படின்னு சொல்றது.
யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. ஓகே, அப்போ முதல்ல பிறந்ததை விட ரெண்டாவது பிறக்கிறமே அதான் முக்கியம். அப்ப முந்தின பிறப்பு முக்கியம் இல்ல, மீனிங்ஃபுல்லானது, ரியலா எது யூஸ்ஃபுல், நித்தியமானது எதுன்னா இந்த மறுபடியும் பிறக்கிறோமே அதுதான். இததான் மறுபிறப்புன்றோம், சால்வேஷன் என்றோம், இதுதான் ரட்சிப்புன்றோம். அப்போ இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழ்ற அந்த அந்த மறுபிறப்பு இருக்கே அதுதான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. உலகத்துல யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறது இல்ல, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போறாங்க. பிந்தின பிறப்பு ரொம்ப முக்கியம். ஆகையினால தான் ரட்சிப்பை குறிச்சு பேசுறோம், மீட்பை குறிச்சு பேசுறோம், விடுதலையை குறிச்சு பேசுறோம், சிலுவையை குறிச்சு பேசுறோம், இயேசுவின் ரத்தத்தை குறிச்சு பேசுறோம். ஏன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்றோம். ஏன் சொல்றேன்னா முதல் வாழ்க்கை மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை இல்ல, முதல் வாழ்க்கை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. மறுபடியும் பிறந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நித்தியத்துக்கு அழைத்து செல்லும். ஆகையினால முந்தின பிறப்பை விட மறுபிறப்பு தான் முக்கியத்துவமானது. நம்பர் 4, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன். கலாத்தியர் 4:29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. கவனிங்க, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன். அப்போ முந்தினது மாம்சத்தின்படி பிறந்தது, பிந்தினது ஆவியின்படி பிறந்தது. எது முக்கியம்? ஆவியின்படி பிறப்பது முக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம், ஆவி மனுஷன் முக்கியம். அப்ப தேவன் அப்படிதான் நியமிச்சு வச்சிருக்கிறாரு, முந்தினதை விட பிந்தினது. நம்பர் 5, பழைய மனுஷன் கலைக்கப்பட வேண்டியவன், புதிய மனுஷன் தரிப்பிக்க வேண்டியவன். எபிரேயர் 4:22-23. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இங்கேயும் பழைய மனுஷன் தவிர்க்கப்பட வேண்டியவன், புதிய மனுஷன் தரித்து கொள்ளப்பட வேண்டியவன். இயேசுவை தரித்து கொள்வது. இப்ப பாருங்க, தேவன் எதையெல்லாம் நேசிக்கிறாரு பாருங்க. பழைச எதுவுமே நேசிக்கல, புதுசதான் நேசிக்கிறாரு. ரெண்டாவது வந்தத, பின்னால வந்தத, பின்பு கொடுக்கப்பட்டத, பின்பு பெறப்பட்டத. அப்ப புதிய ஏற்பாட்டிலும் இதே மாதிரி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இளையவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது போல, பின்னால வந்தவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பானவர்கள் போல, புதிய ஏற்பாட்டிலும் பின்னால் வந்தவைகள் சிறப்புக்குரியவைகள் அப்படின்னு சொல்லப்படுது. கவனிங்க, இங்க ஒரு குறிப்பை, எப்பிராயிம் இங்க தெரிந்து கொள்ளப்படுறான் சிறப்பா. யாக்கோபு தன்னுடைய வலது கரத்தை எடுத்து இளைய பேரன் எப்பிராயிம் மேல வைக்கிறாரு, அதாவது யோசேப்புடைய இரண்டாவது பிள்ளை மேல. ஏன் எப்பிராயிம் முக்கியம்? நம்பர் 1, ஆபிரகாமுக்கு பின் ஈசாக்கு, ஈசாக்குக்கு பின் யாக்கோபு, யாக்கோபுக்கு பின் யோசேப்பு, யோசேப்புக்கு பின் எப்பிராயிம், மனாசே. சோ யாக்கோபுக்கு பின்னால அத்தனை பசங்களும் இருக்கிறாங்க. ஆனா செலக்டிவ் சில்ட்ரன், வாக்கு தத்தங்களை டேக் ஓவர் பண்றவங்க, கேரி ஆன் பண்றவங்க இவங்க தான். யோசேப்புக்கு பின் எப்பிராயிம், மனாசே. நம்பர் 2, எப்பிராயிம் பின்னாட்கள்ல கோத்திரமாக வருது. அந்த எப்பிராயிம் கோத்திரம் இஸ்ரவேலில் பெரிய ஜனத்தொகை கொண்ட கோத்திரமா மாறுது. அதோட கூட இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் என்று பிரிக்கப்பட்டு, பின்னால அந்த 12 கோத்திரங்கள்ல
பிளவு வந்தபோது 2 கோத்திரம் யூதாவுக்கும் 10 கோத்திரம் இஸ்ரவேலுக்கும் பிரிக்கப்படுது. இந்த 2 கோத்திரம் தெற்கு ராஜ்யம், இந்த 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யம், நார்த்தன் கிங்டம் 10 கோத்திரம், சதர்ன் கிங்டம் 2 கோத்திரம். இந்த 10 கோத்திரம் இருக்குது நார்த்தன் கிங்டம். அந்த 10 கோத்திரத்துக்கும் தலைமையா எப்ராயிம் இருந்துச்சு. மார்க்கபிள் ட்ரைப்ஸ் அதுதான், எப்ராயிம் தான். ஏன் அப்படின்னா, பின்னால நீங்க தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறப்ப இந்த வடக்கு ராஜ்ய பகுதிகள் எல்லாம் எப்ராயிம் எப்ராயிம் என்ற ஒரு புனை பெயர்ல, இணை பெயர்ல சேர்த்து அழைக்கப்படுது. எப்ராயிமே அப்படின்னு சொல்றது மேல இருந்த வடக்கு பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ எப்ராயிமுக்கு கிடைத்த யாக்கோபின் ஆசீர்வாதம் நிறைவேறி பின்னால வளர்ந்து பெருகி பெரிய ஜனக்கூட்டமாயிடுது. அததான் யாக்கோபு யோசேப்புக்கு சொல்றாரு. கவனிங்க, 48:19 படிப்போம். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். தம்பி எப்ராயிம் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். 20 இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ 3 ஏன் எப்ராயிம் முக்கியத்துவம்? தீர்க்கதரிசிகள் 10 கோத்திரத்தை சேர்ந்த பகுதியை எப்ராயிம் என்ற பெயர்ல அழைச்சாங்க. உதாரணத்துக்கு வாசிங்க, ஏசாயா 7:8-9. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்பிராயிம் ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்பிராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று. 17 எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிஞ்ச நாள் முதல், அதாவது யூதாவை விட்டு இஸ்ரவேல் 10 கோத்திரம் பிரிஞ்ச நாள் முதல், அததான் புனை பெயர்ல எப்ராயிம் அழைக்குது. தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த பெயர் திரும்ப 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 எல்லா புத்தகத்திலையும் வரும். ஏசாயாவில் வரும், எரேமியாவில் வரும், எசேக்கியல்ல வரும், ஓசியாவில் கூட அதிகமா வரும். அப்ப எப்ராயிம் யார் அப்படின்னு நீங்க படிக்கிறப்ப அதை இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இங்க தெரிஞ்சுக்கலன்னா தீர்க்க தரிசன புத்தகங்களிலோ இல்ல பிற புத்தகங்களிலோ எப்ராயிமை குறித்து படிக்கிறப்ப யார் எப்ராயிம், எதுக்காக அவனை குறித்து இவ்வளவு சொல்லப்படுதுன்னு சந்தேகங்களும் கேள்விகளும் வரும் பொழுது உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ ஆரம்பத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதை ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கணும். கவனிங்க, எரேமியா தீர்க்கணும் அப்படி சொல்லி இருக்கிறான். 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். எப்பிராயிம் அது ஒரு பெரிய கூட்டு கோத்திரத்தின் மறுபெயர். இன்னொன்னு ஓசியாக்கு வாங்க, 9:11. எப்பிராயிம் மகிமை ஒரு பறவை போல் பறந்து போம். 7:11. எப்பிராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். ஓகே. 10:11. எப்பிராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். 11:8. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் சொன்ன பல வசனங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த வசனம் ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா இது பாட்டுல படிக்கிறோம். ஓகே. 11:9. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். 11:12. எப்பிராயிமர் பொய்களினாலும்
இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறார். அப்போ இஸ்ரவேலுடைய மறுபெயர், கூட்டு பெயர், 10 கோத்திரத்தினுடைய மறுபெயர் எப்பிராயிம் என்று அழைக்கப்படுகிறது. ஓசையா 12:1. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொண்ட காற்றை பின்தொடர்கிறான். 12:8. எப்பிராயிம் நான் ஐஸ்வர்யவானேன் ஆனானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் 13:1. எப்பிராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அப்போ இந்த வசனங்கள்லாம் தீர்க்க தரிசன புத்தகத்துல வரப்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. யார் எப்பிராயிம் அப்படின்னு? அவனை நம்ம ஒரு மனுஷனாவும் யோசிப்போம். ஆனா தேவன் பார்த்து பேசுற விதம் அந்த 10 கோத்திரங்களின் கூட்டு பெயரா இருக்குது. அப்போ அந்த 10 கோத்திரங்கள்ல பெயர் பெற்றவனா எப்பிராயிம் இருக்கிறான். யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் பலிச்சது, அப்படியே நடந்தது, நிறைவேறுச்சு. இதுதான் இந்த 2வது பகுதியில முக்கியமான காரியமா சொல்லப்படுது. இப்போ நம்பர் 4, ரூபன், சிமியோன் என்பவர்கள் தங்களின் முதற் பேரான சுதந்திரத்தை, பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன், சுதந்திரத்தை இழந்த இடத்தை எப்பிராயிம், மனாசே ஆகிய இருவரும் பெற்றனர். எதுக்காக? அவங்க அவ்வளோ நல்லவங்களா இல்லையா? இல்ல அவன் முதற் பேரானவன் ஆச்சேன்னு. இழந்ததற்கான காரணத்தை படிப்போம். குறிப்பு 3, தங்கள் முக்கியத்துவத்தை இழந்த 3 பேர், முதற் பேரானதற்குரிய தகுதியை, இடத்தை இழந்த 3 பேர். நம்பர் 1 ரூபன். இவனை குறிச்சி வேதம் சொல்றப்ப தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதால அந்த முதற் பேரானவன் என்ற ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸ்ஸிங்க இழந்தான். வாசிப்போம் 1 நாளாகமம் 5:1. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த முதற் பிறந்தவன். ஆனால் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங் ரூபன் இழந்தான்? சோ அதனால அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. தெளிவாயிருச்சு. நம்பர் 2 சிமியோன், லேவி. ஒருவேளை இவனுங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம். ரூபனுக்கு அடுத்தது சிமியோன். இவனுங்க 2 பேரும் தீனாள் விஷயத்துல அந்த ஊர் முழுசையும் எரிச்சு அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் கொன்று யாக்கோபுக்கு கெட்ட பெயரை சம்பாதிச்சாங்க. பட்டயத்தை எடுத்து அங்க அவர்கள் கொலவெறியோட நடந்ததுனால அவர்களும் அந்த ஸ்தானத்தை இழந்தாங்க. ஆதியாகமம் 34:30 இந்த ரூபனும் சிமியோனும் தீனாளுக்காக வைராக்கியம் கொண்டு செஞ்சதை யாக்கோபு ஏத்துக்கல. இவங்க பண்ண மூர்க்க கோபம், சூறையாடின விதம், சீகே முழுவதையும் அழிச்சு போட்ட விதம், அது யாக்கோபுக்கு வருத்தமா இருந்ததுனால என் வாசனையை கெடுத்தீங்க அப்படின்னு யாக்கோபு அவங்களை திட்டினாரு. ஆகையினால அந்த கரையும் அவன்களுக்கு முதற் பேரானவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வச்சது. நம்பர் 3 யூதா. இப்போ 1 நாளாகமம் 5:2 வாசிப்போம். யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யூதா வந்திருக்கலாம், ஆனா இவன் ராஜாதிபத்தியத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டான். அதாவது ரூல், ஆட்சி அதிகாரத்துக்கு அவன் வந்துட்டான். ஆகையினால அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங்க அவன் பெறத்துக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. யூதா ராஜபாத்தியம் பெற்றுட்டான், ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங்க மறுபடியும் யாருக்கு வருது பாருங்க. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யாருடையதாயிற்று? யோசேப்புடையதாயிற்று. மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு.
அப்ப இதுல இருந்து தெரியுது யாக்கோபுடைய அந்த முதற் பேரான ஆசீர்வாதம் யோசேப்புக்கும் யோசேப்பின் 2 குமாரருக்கும் கடந்து போனது அப்படின்னு. பகுதி 3 ஆதியாகமம் 48 மூன்றாம் பகுதி 21 முதல் 22. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். 2 வசனம் இந்த பகுதியில இங்க என்ன சொல்றாரு? யாக்கோபு யோசேப்புக்கு கூறிய செய்தி 21ஆம் வசனம். 22ஆம் வசனம் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பரிசு 22ஆம் வசனம். இப்போ என்ன செய்தி யாக்கோபு கடைசியா யோசேப்புக்கு சொன்னது? கவனிங்க. நம்பர் 1, நான் மரணம் அடைய போகிறேன். 21ஆம் வசனம் கவனிப்போம். 48:21 என்ன சொல்லுது? இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, தேவன் உங்களோட இருப்பார். நம்பர் 3, அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். நம்பர் 3. இதான் டாப் மெசேஜ் பாயிண்ட். 3 நான் மரணம் அடைய போகிறேன். இதிலிருந்து தெரியுது யாக்கோபு மரணத்துக்கு பயப்படல, விசுவாசமா இருக்கிறாரு. இது கிளியர் ஆயிடுச்சு. மரணத்தை தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அவர் பயப்படல, ரெடி ஆயிட்டாரு. அவர் கடைசியா சொல்றது, நான் மரிக்க போறேன். நம்பர் 2, நான் உங்களோட இருக்க மாட்டேன், தேவன் உங்களோடு கூட இருப்பார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் மரிச்சாலும் மரிக்காத ஒரு தேவன் உன்னோட கூட இருப்பாரு. நான் போயிடுவேன், ஆனா உங்களை விட்டு போகாத ஒரு தேவன் கூட இருப்பாரு. தேவன் உங்களோட கூட இருப்பார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 3வது, தேவன் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் கொண்டு போக பண்ணுவார். யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணதை அப்படியே இங்க சொல்றாரு. முதல்ல நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணாரு. ஆதியாகமம் 28:15 I am with you அப்படிதான் இருக்குது. நான் உன்னோட இருப்பேன். நம்பர் 2, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆதியாகமம் 31:3 I will be with you. நம்பர் 3, தேவன் என்னோட கூடவே இருக்கிறார். God has been with me. ஆதியாகமம் 31:5 சேம் வேர்ட். நம்பர் 4, இப்ப ஆதியாகமம் 48:21 யாக்கோபு சொல்றாரு, தேவன் உங்களோட கூட இருப்பார். God will be with you. தமிழ்ல படிக்கிறதுக்கு அந்த மீனிங் ஷார்ப்பா தெரியாது. ஆங்கிலத்தில் வரப்ப பாருங்க, தேவன் யாக்கோபோட இருந்த விதத்தை எவ்வளவு அழகா பதிவிட்டு இருக்கிறாரு. அப்போ God I am with you அப்படின்னு சொன்னாரு. God I'll be with you அப்படின்னு சொன்னாரு. யாக்கோபு சொல்றாரு, God has been with me அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே யாக்கோபு சொல்றாரு, hereafter God will be with you. அப்போ நம்பிக்கை கொடுக்கிற செய்திய யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, God will be with you. அதுதான் யாக்கோபின் வார்த்தையில இருந்த மிக முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உங்களை தேவன் வாக்கு பண்ண இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. சோ யாக்கோபு சொன்ன இந்த 3 செய்திகளும் மிக முக்கியமான செய்திகள். 2வது குறிப்பு, அதுல
யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பரிசு. 48 கடைசி வசனத்தை வாசிப்போம். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். ஒரு பங்கு நிலத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறாரு யாக்கோபு. எங்குமே யாக்கோபு சண்டை போட்டதா வேதம் சொல்லல. என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியருடைய கையிலிருந்து சம்பாதித்த நிலம் அப்படின்னு சொல்லுது இல்ல. அதை எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, யாக்கோபு வில்லையும் பட்டயத்தையும் எடுத்து சண்டை போட்டதா வேதம் சொல்லல. அவர் அப்படி போடுறவரும் இல்லை, போட்டவரும் இல்லை. ஆனா அவர் எமோரியர் கையிலிருந்து வாங்கின நிலத்தை பட்டயத்தோடும் வில்லோடும் பாதுகாத்துட்டு வந்தார். அதை தான் மீன் பண்ணி சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த எமோரியர்கள் போரிட்டு தான் சொல்லல. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு யுத்தம் சீகேம்ல அந்த ராஜாவோட தீனால் நிமித்தம் நடந்த பிரச்சனை. ஆனால் யாக்கோபு எமோரியர்களிடத்துல 100 வெள்ளிக்கு நிலத்தை வாங்கினான். வாங்கின நிலத்தை பாதுகாத்து வந்தான். எப்படி பாதுகாத்தான்னா, பட்டயத்தோடும் வில்லோடும் பாதுகாத்துட்டு வந்தான். அதுதான் அவர் வச்சிருந்த நிலங்கள்ல முக்கியமா இருந்தது. அத யோசேப்புக்கு கிஃப்ட் பண்றாரு. இப்போ இந்த பகுதியில அது தன் சகோதரருக்கு கொடுக்கறத பார்க்கிலும் அதிகமான பங்கு இந்த கிஃப்ட் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தது. நம்பர் 2, அது பட்டயத்தாலும் வில்லாலும் எமோரியர் கையில் சம்பாதித்து பாதுகாத்த நிலம். 48:22. நம்பர் 3, அது அதிகமான பங்காக யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். இவருக்கு தான் அதிகமா போஷனை, பெரிய இடத்தை கிஃப்டா யாக்கோபு கொடுக்கிறாரு. 48:22. இப்போ இந்த இடத்தின் பேரு சீகேம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சீகேமினுடைய சிறப்பு கவனிப்போம். எமோரியருடைய நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இத யாக்கோபு வாங்கினாரு, அத யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. இந்த சீகேம் எருசலேமிலிருந்து 34 மைல் தூரத்திலும் சமாரியாவிலிருந்து 7 மைல் தூரத்திலும் இருந்தது. ஆபிரகாம் புறப்பட்டு வந்தபோது முதல் இந்த ஊருக்கு வந்து பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட இடம் இது சிறப்பு வாய்ந்தது. ஆபிரகாம் ஊர் என்ற பட்டணத்திலிருந்து கானானுக்கு வந்து குடியேறி பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட முதல் இடம் சீகேம். ஆதியாகமம் 12:6 அப்படி சொல்லுது. நம்பர் 2, யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி வந்தபோது இவ்விடத்தில் ஏமோர் என்பவனிடம் ஒரு நிலத்தை வாங்கினான். ஆதி 33:19. அங்கே யாக்கோபுக்கு ஒரு கிணறையும் வெட்டினார். அந்த கிணறு 75 அடி ஆழமும் 9 அடி சுற்றளவும் கொண்டது. இந்த இடத்தையே யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தான். இது சமாரியாவில் இருந்தது. இங்கு இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்து பேசினார். யோவான் 4:5. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். புதிய ஏற்பாட்டுல ஃபாஸ்டா படிக்கிறப்ப இதெல்லாம் கண்ணுக்கு வராது. சமாரிய பெண் ஞாபகத்தில் இருக்கும், இயேசு ஞாபகத்தில் இருப்பாரு, அந்த கிணறு தண்ணீர் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அந்த கிணறு இருக்கிற இடம் யாருக்குரியது, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு மேல் வசனங்கள் சொல்லுது. அதை தொடர்பு படுத்த நம்ம முயற்சித்ததே கிடையாது. இப்ப தெரியுது, அந்த இடம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். அங்க ஒரு கிணறு இருந்தது, அது சமாரியர்கள் எல்லையில் இருந்தது. அந்த இடத்துல இயேசு வந்து நின்று சமாரிய பெண்ணை சந்திச்சு தண்ணீர் கேட்டாரு. நம்பர் 3, எகிப்தில் இருந்து
யோசேப்பின் எலும்புகளை கொண்டுட்டு வராங்க. கொண்டு வந்த பின் அந்த இடத்தில்தான் அடக்கம் செய்தனர். யோசேப்புக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு அப்பா, மறிச்சிட்டாரு. யோசேப்பு வாழ்ந்து மறிக்கிறப்ப சொல்றான், நான் இறந்தா என்னுடைய சரீரத்தை எகிப்துல அடக்கம் பண்ணாதீங்க, கானான்ல அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையின்படி யோசேப்பினுடைய சரீரத்தை அந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து சுமந்துகிட்டு போய் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த இடத்திலேயே யோசேப்பின் சடலத்தை எலும்புகளை அடக்கம் பண்றாங்க. யோசுவா 24:32 அப்படி சொல்லுது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணாங்க. எவ்வளவு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு பாருங்க. செய்தியை கோர்த்து படிச்சா இடத்தின் முக்கியத்துவம், நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் எவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் யோசுவா தான் மரிப்பதற்கு முன்பு பெரிய செய்தியை, கடைசி செய்தியை பேசுறாரு. யோசுவா 24:1. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தார். அப்போ இப்படி நீங்க செய்திகளை படிக்கிறப்ப கோர்த்து படிச்சீங்கன்னா வேதத்தின் நிகழ்ச்சிகள் கோர்வையா தெரியும், விளங்கும், புதுமையா இருக்கும், தெளிவா இருக்கும். அப்போ சீகேமினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுது. அவர் கொடுத்த நிலத்தின் அன்பளிப்பு எவ்வளோ பின்னாட்களில் முக்கியமா இருந்தது, என்னெல்லாம் நடந்ததுன்றது தெரியுது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன? இந்த அதிகாரம் நமக்கு சொல்லும் செய்திகள் தான் என்ன? நம்பர் 1, தேவன் தந்த தரிசனத்தை ஞாபகத்தில் வை. எல்லாருக்குமே ஆண்டவரை சந்திச்ச நிகழ்ச்சி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள், ரட்சிக்கப்பட்ட விதம், உங்களை மீட்ட விதம் நீங்க எப்பவுமே ஞாபகத்தில் வைக்க வேண்டும். சாகும் வரைக்கும் மறக்க கூடாது. தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு தரிசனமானார் அப்படின்னு யாக்கோபு சொன்னார். நம்பர் 2, தேவன் அருளின பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வை. யாக்கோபு தம் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்றாரு. அப்போ வாழ்க்கையில பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பழக்கம், வழக்கம், இருதயம், பண்பாடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், விசுவாசிக்கும் வேணும். அப்போ தேவன் அருளின பிள்ளைகளை ஆசீர்வாதமா வச்சுட்டு போ. நம்பர் 3, தேவன் தந்த வாழ்வை நன்றியோடு நினை. 48:11 என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அப்போ தேவன் உனக்கு தந்த வாழ்க்கைய நன்றியோடு நினை என்று சொல்லுது. நம்பர் 4, தேவன் நடத்தி வந்த விதத்தை எண்ணி திருப்தியோடு துதி. பார்ப்போம் 48:15-16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அதாவது நான் பிறந்த நாள் முதல் சாக போற இன்னைக்கு வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த ஒரு தேவன் இருக்கிறார். என்ன முக்கியமான வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு ஷார்ப்பான மீனிங்ஃபுல்லான வேர்டு. நான் பிறந்த நாள் முதல் நான் சாக போற இந்த கடைசி நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைத்து விசுவாசமா அதை சொல். நம்பர் 5, தேவன் உன் சந்ததியை நடத்துவார் என
விசுவாசத்தோடு முடி. வாழ்க்கைய முடிக்கும் பொழுது தேவன் உன் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார், உன் எதிர்காலத்தை பொறுப்பெடுப்பார், உன்னுடைய வருங்காலத்தை பொறுப்பெடுப்பார், உன் தலைமுறைய, உன் சந்ததிய, உன் கோத்திரத்தை, உன் கைகளின் பிரயாசத்தை, உன் ஊழியத்தை தேவன் பொறுப்பெடுத்துப்பார். நீ நிம்மதியா கண்களை மூடும்படி உன்னை பழக்கப்படுத்திக்கொள். திருப்தியோடு கண்களை மூட தைரியமா நீ உன்னுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்திக்கொள் என்பதை தான் இந்த அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுது. ஒவ்வொருவருமே இதை நினைச்சு பயிற்சித்து பழக்கப்பட்டு ஆயத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, யாக்கோபு வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி. எங்களுக்கு பயிற்சி கொடுக்க அவர் வாழ்க்கையும் அவர் வார்த்தையும் அவர் விசுவாசமும் உதவிகரமா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்தும். எங்களுக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பக்தியை விஸ்தரித்து தருவீராக ராஜா. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய நாமத்தினாலே நான் பேசி இருக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். எப்பிராயீமை போல மனாசையை போல இவர்கள் பெருகட்டும், பிள்ளைகள் பெருகட்டும், வாழச் செய்யும். விசுவாசத்துல, ஆவியில, அறிவில, தேவ தயவுல, மனுஷ தயவுல, நீடித்த ஆயுளில உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெருகுவார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கிருபை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தேவனே, இவளை ஆதரித்து காத்துருள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.